I welcome all to Professor Academy's previous year question paper revision, particularly in teaching aptitude. So UGC NET paper 1 particular teaching aptitude previous year question paper தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு டுடே செஷன்ல ரொம்ப டீட்டெயில்டா ரொம்பவே புதுசா, அதாவது டீச்சிங் ஆப்டிடியூடுக்கு இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ல இந்த டாபிக்ல இருந்தோ இல்ல பர்டிகுலர் தியரியில இருந்தோ நமக்கு கொஸ்டின்ஸ் வந்தது இல்லை. ஸோ நியூ டாபிக்ஸ்ல கொஸ்டின்ஸ் எப்படி வந்திருக்கு 2022 கொஸ்டின் பேப்பர்ல, அதான் இன்னைக்கு செஷன்ல நம்ம டீட்டெயில்டா அனலைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? குவிக்லி மூவிங் ஆன் டு questions. First question. Upon completion of academic programs, particularly in graduation, what outcome should the students have attained? So option 1, program education objectives, program outcomes. Option 2, lesson outcomes. Option 3, course outcomes. Option 4, unit chapter outcomes. ஸோ நம்ம பொதுவா இப்ப டக்குன்னு இந்த கொஸ்டின் பார்க்கும்போது லேர்னிங் அவுட்கம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இது ரொம்பவே காமனான கொஸ்டின் தான். ஆனா நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரிஃபைண்டா ரொம்பவே நுணுக்கமா கேட்டிருக்காங்க. எப்படின்னா, ஒரு அகாடமிக் ப்ரோக்ராம், பர்டிகுலரா கிராஜுவேஷன் அகாடமிக் ப்ரோக்ராம்ல நம்மளோட அவுட்கம் எதை அட்டைன் பண்ணி இருக்கணும், அதுவும் பர்டிகுலரா ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி இருக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அவுட்கம் அப்படின்னாலே அதோட சினானம் இல்ல பேரலா யூஸ் பண்ற வேர்ட் என்ன அப்படின்னா டேர்ம் இல்ல கீவேர்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ டீச்சிங் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் நம்ம கீவேர்ட் அண்ட் அதோட டெர்மினாலஜிஸ் அசோசியேட் பண்ணி நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ டெக்னிக்கலா எப்படி நம்மள ட்விஸ்ட் பண்ணி கேட்கறாங்க, அதாவது நமக்கு அந்த வேர்ட்ல தான் ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, இது என்னவா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால டீச்சிங் ஆப்டிடியூட்ல 5 out of 5 எடுத்துட முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது தான் நமக்கு சினானமா இருக்கு லேர்னிங் அவுட்கம்க்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்க்கும்போது லெசன், கோர்ஸ், சாப்டர் அப்படிங்கறதெல்லாம் நம்மளோட எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு உள்ளார ப்ரிப்பேர் பண்ற சப் கேட்டகரிஸ். ஸோ நம்மளோட லெசன் எப்படி பிளான் பண்ணணும், அப்ப டோட்டலா அந்த கோர்ஸ் எப்படி இருக்கும், அப்போ ஒரு லெசன் நம்ம பிளான் பண்றோம் அப்படின்னா அதுக்குள்ள சாப்டர்ஸ், அந்த சாப்டர்ஸ்குள்ள எப்படி யூனிட்ஸ் டிவைட் பண்ணும். ஸோ இது எல்லாமே ஒரு லெசன் பிளான்க்குள்ளார வரும், ஒரு எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ்க்குள்ளார வரும். ஸோ ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மெயின் ஐடியா என்னன்னா, இந்த கோர்ஸ் அவங்க படிக்கிறதுனால என்ன அப்ஜெக்டிவ்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்றோம், அந்த அப்ஜெக்டிவ்ஸ ஃபைனலா ஒரு அவுட்கம்மா நம்மளால கொண்டு வர முடியுமா அப்படிங்கறதா நம்மளோட எய்ம். ஸோ ஃபைனலா ஒரு அசஸ்மெண்ட் வச்சு அந்த அப்ஜெக்டிவ்ஸ அட்டைன் பண்ணிருக்காங்களா, அப்ப லேர்னிங் அவுட்கம் நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோமா ஸ்டூடெண்ட்ஸ்ட இருந்து, அது பாசிட்டிவா இருக்கா இல்ல நெகட்டிவா இருக்கா இல்ல நியூட்ரலா இருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ 5 yearsக்கு ஒன் ரிவிஷன் நடக்கிறது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் நடக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதை டீடைல்டா பார்க்கணும்னா, ப்ரோக்ராம் லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆர் மெஷரபிள் statements that describe knowledge or skills that students achieve upon completion of their academic program. So the primary focus in program outcomes assessment is to demonstrate mastery of knowledge or skills in a summative manner. Summative அப்படிங்கிற வேர்ட் நம்ம பார்த்தாலே அதோட சினானம் இல்ல பேரலா அசோசியேட் ஆகிற கீவேர்ட் நம்ம டீச்சிங் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா லேர்னிங் அட் தி எண்ட். So, and to focus on the accumulation of essential learning that takes place over the duration of a program. So, ஒரு particular durationல நம்மளோட program learning outcome தான் மெயினான அப்ஜெக்டிவா இருக்கு. So, இதுதான் நம்மளோட சரியான ஆன்சர். So, upon completion of academic program, that is especially graduation, what outcome should be students have attained means option 1, program education objectives or program outcome. Okay, next question. So நம்மளோட கொஸ்டின் இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன்ல இல்லாம அதிகமா அசர்ஷன் ரீசனிங் அண்ட் மேட்ச் அதிகமா பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த அசர்ஷன் ரீசனிங் அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் அசர்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, டீச்சர்ஸ் மஸ்ட் என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஆஸ்க் questions. அசர்ஷன் ரீசன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஆஸ்கிங் questions can create curiosity and develop passion for the learning. So இதுதான் நம்மளோட assertion and reason. So இது ரெண்டு கம்பைன் ஆகி தான் இருக்கும். ஒரு அசர்ஷன் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு வேலிடான ரீசன் இங்க கொடுத்திருக்காங்களா, சோ இதோட இந்த அசர்ஷனோட இந்த ரீசன் கோஇன்சைட் ஆகுதா, இல்ல இது பிரிஞ்சிருக்கா, இல்ல இது இன்கரெக்டா இருக்கா, இல்ல அசர்ஷனே நமக்கு
தப்பா இருக்கா, இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ல கண்டுபிடிக்க வேண்டியது இந்த அசர்ஷன் ரீசன் பொறுத்த வரைக்கும். சோ நம்மளோட ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னா both A and R are correct and R is the correct explanation. அப்போ இது ரெண்டுமே சரியா இருக்கு, அசர்ஷனுக்கு ரீசன் சரியான எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது ஒன் என்னன்னா ரெண்டுமே கரெக்டா இருக்கு, ஆனா நம்மளோட ரீசன் வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் அசர்ஷனுக்கு கொடுக்கல, ஆனா ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்டா இருக்கு அப்படின்றது நம்மளோட செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் என்னன்னா அசர்ஷன் வந்து கரெக்ட், ஆனா ரீசன் வந்து இன்கரெக்டா இருக்கு. ஃபோர்த் ஆப்ஷன் என்னன்னா அசர்ஷன் இஸ் நாட் கரெக்ட் பட் ரீசன் இஸ் கரெக்ட். ஸோ இண்டிவிஜுவலா சரியா இருக்கு, இண்டிவிஜுவல் ஒண்ணு சரியில்லை அப்படிங்கறது நம்மளோட தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம குயிக்கா எக்ஸ்பிளனேஷனுக்கு போகலாம். Questioning is the key component of the teaching learning process. So நம்மளோட entire teaching aptitudeலயுமே ஜெனரல் ப்ராசஸ் என்ன அப்படின்னா அந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் தான். அப்ப இந்த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் எஃபெக்டிவா போறதுக்கு கொஸ்டினிங்கிறது ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஓகேங்களா? So questions are asked to test the previous knowledge of the learners on the lesson to be taught. And this type of questions asked to at the beginning of the lesson. So ஒரு கொஸ்டின் எப்ப கேட்கலாம் அப்படின்னா ஒரு செஷன் நம்ம ஆரம்பிக்க போறோம், இன்னைக்கு புதுசா ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்க போறோம் அப்படின்னா அந்த பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் வைப்போம். சோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு அந்த டாபிக்ல ப்ரீவியஸ் நாலேஜ் இருக்கு, அதை சார்ந்து ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா, அந்த ஐடியா சரியாதான் அவங்ககிட்ட இருக்கா, இல்ல ஒரு பேசிக் லெவல்ல இருக்கா, இல்ல அது ஒரு அட்வான்ஸ் லெவல்ல இருக்கா, இல்ல அதை பத்தி சரியா புரிஞ்சிருக்காங்களா இல்ல தவறா புரிஞ்சிருக்காங்களா, இல்ல அதை எப்படி அசோசியேட் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த மாதிரியான அசஸ்மெண்ட் எல்லாம் நம்ம ஒரு ப்ரீவியஸா ஒரு செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேட்கும்போது ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? சோ டு டயக்னைஸ் தி லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். சோ அவங்க எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்காங்க, அவங்களோட ஆர்வம் அதுல எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். A teacher asks questions in between his teaching to actively involve students in their learning process. So எந்த அளவுக்கு திறன்பட அவங்க கவனிக்கிறாங்க, அதை அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிறாங்களா, இதெல்லாம் நம்ம கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு தெரியும். So to identify the difficulties faced by the student to understand a particular topic. So ஒரு விஷயம் நம்ம கேள்வியா கேட்கும்போது அவங்ககிட்ட இருந்து சரியா பதில் வரலன்னா அவங்களுக்கு அது சரியா புரியல, இல்ல அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வேற எப்படி நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிபிலிட்டி இங்க கிரியேட் ஆகும். ஓகேங்களா? Ask questions to link the new knowledge to the existing knowledge of the students. இப்போ சில நேரம் கொஸ்டின் கேட்கும்போது இது இந்த மாதிரியா இல்ல இதோட அசோசியேட் ஆகிறதா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் நாலேஜ்ல இருந்து ஒரு புது நாலேஜ கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்றாங்களா, இப்படி இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி எல்லாம் ஒரு கொஸ்டின் பண்ணும்போது டெவலப் ஆகும் நம்ம லேர்னர்ஸ் கிட்ட. ஓகேங்களா? நெக்ஸ்ட், டு டிரைவ் மோட்டிவேஷன் இன் ஸ்டூடெண்ட்ஸ் questions are asked. சோ அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்கும் இது எதுக்காக யூஸ் ஆகுது, இது ஏன் இது, அப்ப நம்ம மாத்தி கொஸ்டின்ஸ கேட்கும்போது என்ன ஆகும்னா எதை பத்தி படிக்க போறோம் அந்த ஆர்வத்தை அவங்களுக்கு தூண்டிவிடும். ஓகேங்களா? பை ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் a teacher can clear misconceptions of the student. சோ அவங்க ஏதாவது தப்பா புரிஞ்சிருந்தாலோ இல்ல அதை பத்தின ஒரு அசம்ஷன் வேற மாதிரி இருந்தாலோ அதையும் நம்ம கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? to revise the lesson and arouse the curiosity of the students. Questions are asked to encourage students towards self-directed learning. So அவங்களாவே செல்ஃபா இப்படிதான் புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே இப்படி ஆன்சர் கண்டுபிடிச்ச உடனே அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஓகே அடுத்து நம்மளாவே பண்ணலாம், சோ ப்ராசஸ் நம்ம கரெக்டா தான் பண்றோம் அப்படின்னு அவங்கள மோட்டிவேட் பண்ணுது. டு டயக்னைஸ் தி வீக் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ்க் questions to remain students alert and attentive. To understand students' interest, questions are asked. சோ அவங்க எந்த இடத்துல சில விஷயங்களை மிஸ் பண்றாங்க, எந்த இடத்துல கவனிக்க தவறுறாங்க, எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இது தெளிவா புரிஞ்சிருக்கு, இந்த டிஃபரன்ஸை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவங்க உண்மையாலுமே நம்ம கிளாஸ்ல அட்டென்டிவா இருக்காங்களா, அலர்ட்டா இருக்காங்களா, இதுவும் நமக்கு தெரியும். சோ ஒரு இன்ட்ரெஸ்டோட உட்காந்து நம்ம நடத்துறத கவனிக்கிறாங்களா, இதுவும் நமக்கு நல்ல விதமா தெரிய வரும். ஓகேங்களா? சோ கமிங் பேக் டு தி கொஸ்டின், அசர்ஷன் ரீசன்ல கொடுத்திருக்கிறது என்னன்னா டீச்சர் மஸ்ட் என்கரேஜ் ஸ்டூடெண்ட் டு ஆஸ்க் கொஸ்டின். சோ கொஸ்டின் கேட்கறது ரொம்பவே என்கரேஜ் பண்ணும் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சோ பை ஆஸ்கிங் கொஸ்டின் யூ கேன் கிரியேட்
curiosity and develop passion for learning. So அவங்கள படிக்கிறதுக்கான ஒரு தூண்டுதல்லாம் இருக்கு. So இது encourage தான் பண்ணுது ஸ்டூடெண்ட். அப்ப இது ரெண்டு என்ன ஆகுதுன்னா கோரிலேட் ஆகுது. So obviously நம்மளோட ஆப்ஷன் 1 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். Both A and R are correct and R is the correct explanation of A. Next question. Which of the following are essentials to be ensured while conducting an online examination based on objective questions for credibility of degrees? So option A enna proctored environment, option B authentication of candidate, option C authentication of parents, option D hardware and software testing, option E answer sheet with proper numbering for writing answers. So நம்மளோட கொஸ்டின் எதை டார்கெட் பண்றாங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி அதோட கொஸ்டினிங், ஸோ பேஸ்ட் ஆன் ஆன்லைன் எக்ஸாம் based on objective questions for credibility of degree. So ஒரு டிகிரி கொடுக்கறதுக்கு இந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டினிங் ஆன்லைன் மெத்தட்ல எப்படி இருக்கு, ஆன்லைன்ல பண்ணும்போது நம்ம எதெல்லாம் சரி வர பார்க்கணும் அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு கோட் பேஸ் கொஸ்டின். ஸோ நம்ம இதுல இருந்து ஏதாவது ஒரு 2 இல்ல 3 நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை படிக்கும் போதே ஆன்லைனோட அசோசியேட் ஆகுறது என்ன, எது அசோசியேட் ஆகல, அதை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். ஸோ ஆன்லைன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இமேஜ் ஃபேஷியல் ரெகக்னிஷன் இருக்கணும், வாய்ஸ் ரெகக்னிஷன் இருக்கணும், சீட்டிங் ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் இருக்கணும், அட்வான்ஸ் ப்ரொக்டரிங் சொல்லும் போது அந்த இன்விஜிலேட்டிங் ப்ராசஸ், அந்த இன்விஜிலேட்டிங் என்வாயர்மெண்ட் வந்து அப்ராப்ரியேட்டா இருக்கணும், கேண்டிடேட் அத்தன்டிகேஷன், சரியான கேண்டிடேட் தான் வந்திருக்காங்களா, அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் தானா, அவங்களுக்குலாம் வந்து உட்கார்ந்துருக்காங்களா, இந்த அத்தன்டிகேஷன் நம்ம பார்க்கணும். ஸோ ப்ரௌசர் செக்யூரிட்டி அண்ட் லாக்டவுன். சோ எந்த அளவுக்கு இப்போ சிஸ்டம்ல உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களால வேற எந்த சோர்ஸையும் இல்ல பேஜுக்கும் மூவ் ஆன் பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக்டவுன்ல இருக்கணும். அவங்க எதை கொஸ்டினை மட்டும் இப்ப ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு பாஸ்வேர்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். அந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் அவங்க அட்டென்ட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு வெளியில வந்துடணும். இந்த ஒரு ப்ரோட்டோகாலை அவங்க ஃபாலோ பண்ணணும். தென் செஷன் ரிவ்யூ அப்படின்னு சொல்லும் போது இப்ப வந்து உட்காந்து சிஸ்டம்ல உட்காந்து ஒரு எக்ஸாம் எழுத போறாங்க, ஆன்லைன்ல மேசிவா நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த சிஸ்டம் நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் கண்டிப்பா பண்ணிருக்கணும். ஸோ சிஸ்டம் வந்து எந்த விதமான மேல் ஃபங்க்ஷனோ இல்ல எந்த விதமான ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டோ நமக்கு கேண்டிடேட்டுக்கு கொடுக்க கூடாது. ஸோ எல்லாமே ப்ரையரா டெஸ்ட் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு இந்த கம்ப்யூட்டர் இந்த சிஸ்டம் வந்து ஒரு கேண்டிடேட்டுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணி கண்டிப்பா நமக்கு வைக்கணும். ஓகேங்களா? இது எல்லாமே தான் வந்து நம்ம ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு செக் தேவைப்படுற ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் தான் இருக்கு. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி தான் நமக்கு சரியான ஆன்சர். சோ ஆப்ஷன் சி அண்ட் இ எதோட அசோசியேட் ஆயிருக்குன்னா அத்தன்டிகேஷன் ஆஃப் பேரண்ட்ஸ். சோ இந்த ஆன்லைன் எக்ஸாமுக்கும் இந்த பேரண்ட்ஸோட இன்டர்வரன்ஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அதே மாதிரி ஆன்சர் ஷீட், இப்ப ஆன்சர் ஷீட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ரிட்டர்ன்ல வந்துடும். சோ இது வந்து ஒரு ஆஃப்லைன் எக்ஸாம்ல தான் நமக்கு இருக்கும். ஆன்லைன் எக்ஸாம்ல ஆன்சர் ஷீட் இருக்காது. நமக்கு சிஸ்டம்லயே நம்ம ஆன்சரை நம்ம என்டர் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு ஆப்ஷன் ஏ, பி அண்ட் டி தான் இதுக்கு சரியான பதில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is or the features of reflective level of teaching? So இந்த reflective level, இந்த levels of teaching எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் ஆயிட்டே இருக்கு நம்மளோட கொஸ்டின் ஆன்சர் ஒரு செட்ல கேட்கறது. ஓகேங்களா? இப்ப இது கோட் பேஸ்ட்ல கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நம்ம இந்த கீவேர்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த கீவேர்ட் எந்த லெவல் ஆஃப் டீச்சிங்கோட அசோசியேட் ஆயிருக்குன்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு இந்த கொஸ்டின்ல எந்த விதமான குழப்பமும் கிடையாது. டைரக்டா நம்ம ஒன்ஸ் ஒரு ரீடிங் கொடுத்த உடனே இது அண்டர்ஸ்டாண்டிங், இது ரிஃப்ளெக்டிவ், இது மெமரி, சோ இதெல்லாம் இதுக்குள்ள வரும், இதுதான் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்ப கோடுக்கு போலாம். ஆப்ஷன் ஏ, students learn by understanding the facts and information. Option B, teaching is nothing but learning the subject by rote. Option C, development of problem solving ability. Option D, the students original thinking and creative abilities. Option E, the pupils are kept in strict disciplines and cramming is insisted. ஓகேங்களா? நமக்கு கோட் கொடுத்தாச்சு. இந்த 5 கோட்ல இருந்து ஏதாவது 2 தான் நமக்கு செலக்ட் பண்ணணும்.
சோ இமீடியட்டா நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் எது அண்டர்ஸ்டாண்டிங் வருது, மெமரிக்கு வருது அப்படின்றது. சோ இதுல இருந்து நம்ம ரிஃப்ளெக்டிவ் மட்டும் பிரிச்சு எடுத்துக்கிட்டா போதும். ஏதோ 2 மட்டும்தான். சோ குயிக்கா நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். So the reflective level basically involves the use of scientific method to understand the problems with which a person is confronted. It consists of 2 phases representing the process of critical thinking. So first one என்னன்னா problem raising, next one என்னன்னா problem solving. So இது ரெண்டுமே எந்த இடத்துல இருக்கும்னா reflective levelல இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? Then option B and E வந்து நமக்கு மெமரி லெவலோட அசோசியேட் ஆகுது. ஆப்ஷன் ஏ வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவலோட அசோசியேட் ஆகுது. சோ ஆப்வியஸா நமக்கு இதுல இருந்து ஆன்சர் என்னன்னு தெரியுது அப்படின்னா ஆப்ஷன் சி அண்ட் டி மட்டும்தான் நமக்கு ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆஃப் டீச்சிங்கோட அசோசியேட் ஆகுது. சோ ஆப்ஷன் 4 சி அண்ட் டி ஒன்லி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஒரு மேட்ச் கொஸ்டின். சோ நமக்கு ஒரு சைட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க, அந்த வேல்யூஸ்க்கு அப்ரோப்ரியேட்டான மீனிங் இந்த பக்கம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதை நம்ம கனெக்ட் பண்ண போறோம். சோ நமக்கு கொடுக்கறது எல்லாமே ரொம்பவே சிம்பிளான வேர்ட்ஸா தான் இங்க இருக்கும். ஓகேங்களா? என்னன்னா கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அந்த வேர்ட்ஸ்ல ஒரு கிளாரிட்டி இருந்தாலே நமக்கு கண்டிப்பா ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ இங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா வேல்யூஸ் என்னன்னா இன்டெகிரிட்டி, டீம் ஒர்க், டிசிப்ளின், பாசிட்டிவிட்டி. இதோட மீனிங் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா having a good attitude, dedication and hard work, do the right thing, helping and cooperating with each other. சோ இந்த வேர்ட்ஸ் பார்த்த உடனே இமீடியட்டா நமக்கு இது எல்லாமே குழப்பம். சோ டக்குன்னு நம்ம எதையும் லிங்க் பண்ண வேண்டாம். நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒண்ணு லிங்க் பண்ணிட்டு அந்த கோட் நமக்கு ஆப்ஷன்ல இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. இருந்ததுன்னா அதோட அசோசியேட் பண்ணி பாருங்க. இல்ல அப்படின்னா பொறுமையா ஒரு லைனை ரீட் பண்ணீங்கனாலே நமக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெகிரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு நேர்மையான, ஒரு ஹானஸ்டான, உண்மையா இருக்கணும் அப்படிங்கறதுதான் நமக்கு அதோட அர்த்தமாகும். சோ இதோட அசோசியேட் ஆகிற மாதிரி ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஹேவிங் அ குட் ஆட்டிடியூட், குட் ஆட்டிடியூட்னு சொல்லலாம். டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்காது. இன்டெகிரிட்டிங்கிறது ஒரு நேர்மையை கொடுக்கிறது. ஓகே, டூ த ரைட் திங். சோ இந்த இடத்துல ரைட் அப்படிங்கிற இந்த வார்த்தை சரியான, அப்ப நேர்மையான அந்த வார்த்தையோட இது அசோசியேட் ஆகிற மாதிரி இருக்கு. ஹெல்பிங் அண்ட் கோஆபரேட்டிங் வித் ஈச் அதர். அப்ப ஹெல்பிங் அண்ட் கோஆபரேட்டிங் வித் ஈச் அதர்னு சொல்லும் போதே இது டீம் ஒர்க்கோட கனெக்ட் ஆகுது. சோ பி வந்து நமக்கு இதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும், இன்டெகிரிட்டியில ஒரு கன்ஃபியூஷன் இருந்தாலும் பி இமீடியட்டா நம்மளால சூஸ் பண்ண முடியுது. பி வந்து ஆப்ஷன் 4ல இருக்கு. ஓகேங்களா? பி ஆப்ஷன் 4 இருக்கிறது நமக்கு இங்க கோட் 1, அதாவது ஆப்ஷன் 1ல இருக்கு, ஆப்ஷன் 4ல இருக்கு. மத்த ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்ப 4 இருக்கு. அப்ப ஏல பார்த்தா 3 இருக்கு. அப்ப இன்டெகிரிட்டி எதோட கனெக்ட் ஆகுது? டூ த ரைட் திங். அப்ப இது ரெண்டு நமக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. மித்த 2 இருக்கு. இப்ப ஹேவிங் அ குட் ஆட்டிடியூட் ஒன்னு இருக்கு, டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்கு. இப்ப டிசிப்ளின் அண்ட் பாசிட்டிவிட்டி எப்படி கனெக்ட் பண்ணலாம்? சோ பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறப்போ சம்திங் குட், நல்ல விதமா. அப்போ டி இமீடியட்டா ஆப்ஷன் 1ஓட கனெக்ட் ஆயிடும். டிசிப்ளின் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் டெடிகேட்டடா கரெக்டான டைம்ல பண்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ இது சியோட கனெக்ட் ஆகும். சோ இமீடியட்டா இந்த ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா இமீடியட்டா நம்ம ஆப்ஷன் வந்து இன்டெகிரிட்டிக்கு டூ த ரைட் திங், அப்ப ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2 அண்ட் டிக்கு 1. சோ ஆப்ஷன் 4 வந்து சரியான ஆன்சரா இருக்கும். நம்ம சூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? சோ குயிக்கா எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்கலாம் டீடைலா. சோ இன்டெகிரிட்டி is the practice of being honest and showing a consistent and uncompromising adherence to strong moral and ethical principles and value. So teamwork is the collaborative effort of a group to achieve a common goal or to complete the task in the more effective and efficient way. Discipline refers to rules following behavior to regulate, order, control, and authority. Discipline is used to credit habits, routines, and automatic mechanisms such as blind obedience. Positivity is the practice of being or the tendency to be positive or optimistic in attitude. So in the explanation read பண்ணும்போது ஒரு டேர்முக்கு எப்படி எல்லாம் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பாசிட்டிவிட்டிக்கு பாசிட்டிவ் வச்சு பார்த்தாச்சு. இதே ஆப்டமிஸ்டிக் இல்ல குட் இந்த மாதிரியான வேர்ட்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ ஒரு வேர்டுக்கு நிறைய சினானிமஸ் மீனிங் நம்ம கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு டீச்சிங் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும்.
ரொம்ப பெரிய பெரிய வார்த்தைகள் கத்துக்கணும்ன்றதுதான் அவசியம் இல்லை. நமக்கு தெரிஞ்ச சாதாரண சிம்பிளான வேர்ட்ஸுக்கே என்னென்ன சினானிம்ஸ் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப நம்ம செகண்ட் திங்கிங்க்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகேங்களா? சோ குயிக்கா ஆன்சர் பாத்திரலாம். So option 4 is the right answer. Okay. Next question. In which of the learner center methods students are first presented with challenges? So learner centered தான் நம்மளோட question. So அதுல first challenge கொடுக்கிறது எது? ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டாஸ்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கறது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆப்ஷன் 1 செல்ஃப் லேர்னிங், ஆப்ஷன் 2 ஆக்டிவ் லேர்னிங், ஆப்ஷன் 3 inductive teaching and learning, ஆப்ஷன் 4 cooperative learning. இது 4 கொடுத்திருக்காங்க. ஒன்னொன்னா டீடைல்டா பார்க்கலாம். So student centric teaching method includes first inductive teaching and learning, in which students are first presented with challenges, questions or problems and learn the course material in the context of addressing the challenges. Self-learning is a step higher as the learner will require more patience and discipline than a general student who has enough material at his tip to study it without the extra effort. Active learning, in which students solve problems, answer questions, formulate questions of their own, discuss, explain, debate or brainstorm during the class. Cooperative learning, in which students work in teams or problems and projects under conditions that assures both positive interdependence and individual accountability. So in inductive teaching and learningல எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கறத பார்த்துட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தேவைப்படுற மெட்டீரியல்ஸ் என்னென்ன மாதிரி நம்ம கத்துக்கலாம், இல்ல எப்படி அதை ஓவர் கம் பண்ணலாம், இல்ல எப்படி சால்வ் பண்ணலாங்கிறத நமக்கு கொடுப்பாங்க. செல்ஃப் லேர்னிங்ன்றது நாமளாவே பொறுமையா ஒரு விஷயத்தையும் புரிஞ்சு படிச்சுக்கிறது. ஓகேங்களா? ஆக்டிவ் லேர்னிங் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸே அவங்களோட டைம் பீரியட், இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு ப்ராப்ளம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸை ஃபார்முலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு விஷயத்த சொல்லியோ இல்ல டிஸ்கஸ் பண்ணியோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணியோ இல்ல ஒரு பிரெயின்ஸ்டார்மிங் ஆக்டிவிட்டி மூலியமாவோ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே அந்த ஐடியாஸ்க்கு ஒரு எக்ஸ்பேண்டட் சொல்யூஷனை கொண்டு வர பார்ப்பாங்க. ஓகேங்களா? கோஆபரேட்டிவ் லேர்னிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தரோட இன்னொருத்தர் கலந்து, ஓகேங்களா, 2 or more peers சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர் டிபெண்டா அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, இன்னொருத்தர் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த உருவாக்குவாங்க. வேறஸ் இந்த வகையில பார்த்தோம்னா ஒரு இண்டிவிஜுவலும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் கோஆபரேட்டிவ் லேர்னிங். ஓகேங்களா? Now, so the correct answer is, in which of the learner centered method students are first presented with challenges is option 3 inductive teaching and learning. Next question. Put the following in correct sequence in the light of process of evaluation system. So option A, development and use of measurement instruments. Option B, interpretation of data. Option C, setting objectives and criterion. Option D, formulation of judgments and taking of appropriate action. So நமக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா கரெக்ட் சீக்வன்ஸ்ல இந்த எவாலுவேஷன் சிஸ்டம் நம்மளுக்கு ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதை நம்ம ரீட் பண்ண உடனே எந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணாலும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா we set objectives. ஓகேங்களா? தென் அப்ஜெக்டிவ் செட் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை டெவலப் பண்ணுவோம். சோ அதுக்கு என்னென்ன தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு அதை என்ன பண்ணணும், அதுக்கப்புறமேலு வீல் ஃபார்முலேட் இட். ஓகேங்களா? இன்டர்பிரேட் பண்ணி ஃபார்முலேட் பண்ணி அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கொண்டு வரும். ஓகேங்களா? சோ டீடைலா பார்க்கலாம்னா the process of evaluation system. The process of evaluation for teaching learning system comprises 4 major steps. The stages are the following. First, setting objectives and criteria. Second, development and measurement instruments. Third, interpretation of the collected data. Fourth, formulation of the judgment and taking of the appropriate action. So first, எந்த ஒரு எவாலுவேஷன் ப்ராசஸ்லயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்ஜெக்டிவ் வச்சிருக்கோம், அதுல இருந்து
எந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரலாம், அந்த டெவலப்மெண்ட்டை இன்டர்பிரட் பண்றோம். நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த டேட்டால இருந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷனை உருவாக்குறோம். அது உருவாக்கணும்னு அதுல இருந்து அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரும். இது சரி, இது தப்பு, இந்த டைரக்ஷன் தான் நமக்கு சரியா இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபைனல் ப்ராசஸ்க்கு போகும். ஸோ திஸ் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் எவாலுவேஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Put the following in correct sequence in the the answer. நம்ம ப்ரீவியஸா பார்த்த கொஸ்டினோட ஆன்சர் தான். Put the following in correct sequence in the light of the processங்கிறதுல ஆப்ஷன் 3 தான் நமக்கு சரியான ஆன்சர். ஓகேங்களா? Next question. Which of the following is not a trait of a good teacher? Option 1. Treating the intellectual ability of all students identically. Option 2. A lot of preparation and thinking in the subject before taking class. Option 3. Full command over the subject. Option 4. Effective communication and presentation skill. So, in the question வந்து ஒரு not based question. So, good teacher ஓட trait எது இல்ல அப்படின்றத நம்மளோட கேள்வி. ஓகேங்களா? So, எதெல்லாம் ஒரு characteristics of good teacherன்னு first பார்க்கலாம். ஓகேங்களா? First one. Expert communication skill. Second, superior listening skill. Third one, deep knowledge and passion for their subject matter. Fourth, the ability to build caring relationships with students. Friendliness and approachability. So, இதெல்லாமே ஒரு டீச்சரோட குட் கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கு. அவங்களுக்கு அப்ரோப்ரியேட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், பொறுமையா கவனிக்கிற தரன் இருக்கணும், அவங்களுக்கு நாலேஜ், சப்ஜெக்ட் நாலேஜ்ல ஒரு சுப்பீரியாரிட்டி இருக்கணும், அதாவது ஒரு தெளிவு இருக்கணும், அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட அந்த கோஆர்டினேஷனா இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், பேசக்கூடிய அந்த இதுவா ஒரு பாண்டிங்கா இருக்கட்டும், அது வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் அண்ட் அப்ரோச்சபிள் பர்சனா அவங்க இருக்கணும், இதெல்லாமே இருக்கு. அண்ட் எக்ஸலன்ட் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஸ்கில், ஸ்ட்ராங் ஒர்க் எத்திக்ஸ், கம்யூனிட்டி பில்டிங் ஸ்கில், ஹை எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் ஆல். ஸோ எல்லா இடத்துலயும் அவங்களோட ப்ரிப்பரேஷனா இருக்கட்டும், ஒரு செயல்பாடா இருக்கட்டும், ரொம்ப திறன்பட இருக்கும், ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒர்க் எத்திக்ஸை ஃபாலோ பண்றவங்களா இருக்கணும். அண்ட் கம்யூனிட்டி பில்டிங் ஸ்கில்ஸ், எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் இமீடியட்டா அந்த மொத்த இடத்தையுமே, எவ்வளவு புது இடமா இருந்தாலும் மொத்த இடத்தையுமே அவங்களுக்கான ஒரு கம்ஃபர்டபுள் பிளேஸா டேர்ன் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருக்கணும். அண்ட் மோரோவர் அந்த ஒரு டீச்சரை நம்ம பார்க்கும்போது அவங்க மேல கண்டிப்பா நமக்கு என்ன ஒரு விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா, ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அவங்களால எதையுமே செய்ய முடியும், எந்த மாதிரி சுச்சுவேஷனையும் பாசிட்டிவா கொண்டு போக முடியும் அப்படிங்கிற இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் யார் மேல இருக்கும் அப்படின்னா ஒரு குட் டீச்சர் மேல இருக்கும். ஸோ இது எல்லாமே தான் என்னன்னா ஒரு குட் டீச்சரோட கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கு. ஓகேங்களா? ஸோ விச் இஸ் நாட், நம்மளோட கொஸ்டின் அதுதான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன், ட்ரீட்டிங் தி intellectual ability of all students identically. So என்னன்னா இது கிடையவே கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்டையும் ஒரே மாதிரி நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு திறமை இருக்கும், ஒரு எபிலிட்டி இருக்கும், ஒரு படிக்கிற விதத்திலேயே வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு சிலர் ஸ்லோவா படிப்பாங்க, ஒரு சிலர் ரொம்பவே ஃபாஸ்டா படிப்பாங்க, ஒரு சிலருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். இந்த மாதிரி நிறைய அந்த இன்டெலெக்சுவல் எபிலிட்டிலேயே டிஃபரன்சஸ் இருக்கும். அப்ப நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. சோ அந்த அந்த மாதிரி பார்க்கக்கூடியவங்களை நம்ம குட் டீச்சர் அப்படின்னு சொல்ல மாட்டோம். சோ ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். So next question. So given below are two statements. Statement 1, understanding level of teaching and learning is based on acquisition of factual information to see relationship, to comprehend, to seek generalization and their application in life. Statement 2, reflective level of teaching and learning is based on the development of critical thinking, problem solving skills and creative thinking. So understanding கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ரிஃப்ளெக்டிவ் லெவல் ஆன ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட கீவேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், ரிலேஷன்ஷிப், காம்ப்ரிஹெண்ட், டு சீக் ஜெனரலைசேஷன், இது எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் கீழே வர கீவேர்ட்ஸா இருக்கு. ரிஃப்ளெக்டிவ் லெவல் பார்த்தோம் அப்படின்னாலுமே
நமக்கு கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், கிரியேட்டிவ் திங்கிங் இது எல்லாமே ரிஃப்ளெக்டிவ் லெவலுக்கும் வரும். ஸோ இது டைரக்டா நம்ம இந்த கீவேர்டு நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம எந்த விதமான செகண்ட் திங்கிங்கும் இல்லாம இமீடியட்டா நம்ம ஆன்சருக்கு போகலாம். ஸோ நமக்கு ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ரெண்டுமே கரெக்டா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ levels of teaching, understanding something is to perceive the meaning, grasp the idea, and comprehend the meaning. So it involves seeing the total use of facts, seeing relationship, a generalized insight. So idellame understanding la irukum. Reflecting level basically involves the use of scientific method to understand the problems with which a person is confronted. It consists of two phases representing the process of critical thinking. One is problem raising, second one is problem solving. So இதுவும் நம்ம ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு. So நமக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா இருக்கு. So option 1, both statement 1 and statement 2 are correct. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Which of the following approach does not come under cooperative learning? So cooperative learning கீழே எதெல்லாம் வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப இந்த கொடுத்திருக்க ஆப்ஷன்ல 3 அந்த கேட்டகரிக்குள்ள வரும், ஏதோ ஒண்ணுதான் அந்த கேட்டகரிக்குள்ள போகாது. ஓகேங்களா? அப்ப என்னன்னு 1 by 1 நம்ம பார்க்கலாம். First one, the fish bowl method. So fish bowl method is a creative teaching technique used to generate discussion and the sharing of ideas. An important ingredient in utilizing this method is to create an interesting prompt to engage student interest in the discussion. So இந்த டெக்னிக், ஃபிஷ்பவுல் டெக்னிக் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா அவங்களோட கிரியேட்டிவ் எபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி. சோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு, அவங்க எந்த மாதிரியான ஆக்டிவிட்டி கொடுத்தா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க சுயமா செய்வாங்க, அது செய்யும் போது ஆப்வியஸா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி என்ஹான்ஸ் ஆகுது, இது எல்லாமே பாக்குறதா இந்த ஃபிஷ்பவுல் மெத்தட்ல. நெக்ஸ்ட், the jigsaw technique. The jigsaw technique is a method of organizing classroom activities that make students dependent on each other to succeed. It breaks classes into groups that each assembles a piece of an assignment and synthesizes the work when finished. So இந்த jigsaw technique அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு கிளாஸ் ரூம்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பியர் குரூப்குள்ள ஒரு நல்ல கோஆர்டினேஷனும் ஒரு யூனிட்டியும் ஒரு ஒர்க்கை இன்னொருத்தரோட சேர்ந்து செய்யும் போது இன்னும் சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த எபிலிட்டி என்ன பண்றோம்னா இன்பில்ட் பண்றோம். சோ அந்த டெக்னிக்கை தான் ஜிக்ஸா டெக்னிக் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? தென் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட். Demonstration method of teaching relies heavily upon showing the learners model performances that he or she should match or pass after she has seen a presentation that is live, filmed or electronically operated. So டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட பொறுத்த வரைக்கும் இப்போ இதுக்கு பெஸ்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்மளோட மெடிக்கல் கிளாஸஸ் தான். இப்போ அந்த மெடிக்கல் கிளாஸஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் டீச்சர் ஆப்ஜெக்டா லைவா வச்சு சொல்லி கொடுப்பாங்க. அதை எப்படி செய்யறாங்கன்னு பார்த்துட்டு அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுதான் டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட். ஒருத்தர் செய்யறத பார்த்துட்டு அது உடனே அப்படியே செஞ்சு பார்க்கறத நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இது எல்லாமே என்னன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணி அதை பிராக்டிக்கலா செய்யவும் வச்சு அவங்கள என்ரிச் பண்றது தான் இந்த ஃபிஷ் போல் மெத்தட், ஜிக்ஸா மெத்தட், டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட். வேற நமக்கு கேட்டிருக்க கேள்வி என்னன்னா கோஆபரேட்டிவ் லேர்னிங் டெக்னிக். அப்போ அந்த கோஆபரேட்டிவ் லேர்னிங் டெக்னிக் எதுல இருக்குன்னா திங்க் பேர் ஷேர் ஸ்ட்ராட்டஜில தான் இருக்கு. ஓகேங்களா? சோ the think pair share strategy is a cooperative learning technique in which students think through questions using 3 distinct steps. First, encouraging individual participation. This is an excellent method for promoting critical thinking and articulate communication in the classroom. So first one, think. Students think independently about the questions that has been posted, forming ideas of their own. First, அவங்களே சுயமா யோசிச்சு எதை பத்தி கேட்டிருக்காங்க அப்படின்னு சிந்திப்பாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது நிலையில என்ன பண்ணுவாங்கன்னா they pair up. So students are grouped in pairs to discuss their thoughts. This step allows students to articulate their ideas and to consider those of others. So ஒருத்தர் இன்னொரு பியரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதுல இருந்து ஐடியாஸா ஆர்டிகுலேட் பண்ணுவாங்க, அதாவது ஜெனரேட் பண்ணுவாங்க.
இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், என்னோட சேர்ந்து இருக்க இன்னொரு ஸ்டூடெண்ட் ஒண்ணு சொல்றாங்க. அப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து எது சரி எது தப்பு, அப்ப இது என்ரிச் பண்றதுல எப்படி, ஓகே, அதுல இருந்து எங்களுக்கு ஒரு புது ஐடியா உருவாகும். அப்ப அதை என்ன பண்ணுவோம், நம்ம ஷேர் பண்ணுவோம் ஃபைனலா. சோ ஸ்டூடெண்ட்ஸ் பேர்ஸ் share their ideas with a large group, such as the whole class. Often, students are more comfortable presenting ideas to a group with the support of a partner. In addition, students' ideas have become more refined through this 3-step process. So, first, individual யோசிக்கிறோம், அடுத்து ஒரு பேரோட சேர்ந்து நம்ம யோசிச்சதை சொல்றோம் அந்த பேர் கிட்ட. அப்ப அந்த பேர்ட்ட சொல்லும் போது அவங்க ஒண்ணு நமக்கு சொல்லுவாங்க, 2 பேரும் சேர்ந்து ஒரு கன்க்ளூடிங் ஐடியாக்கு வந்துட்டு மத்த பியர் குரூப்ஸ் கிட்ட அதை நம்ம ஷேர் பண்றோம். அப்படி நம்ம ஷேர் பண்ணும்போது அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே கான்பிடென்டாவும் அந்த லேர்னிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாவும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நம்ம கொஸ்டினோட சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா, which of the following is appropriate, does not come under cooperative learning is team, pair, share. Next question. இது ஒரு மேட்ச் கொஸ்டின். சோ ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ், டிரைவ், கியூ, ரெஸ்பான்ஸ், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், இது 4ம் வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸா கொடுத்திருக்காங்க. அந்த ஃபேக்டர்ஸ்ல இருந்து அட்ரிபியூட்ஸ் ஆஃப் லேர்னிங் கொடுத்திருக்காங்க, ரிவார்ட், மோட்டிவேஷன், ஆக்ஷன், ஸ்டிமுலஸ். சோ இந்த ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் லேர்னிங் எதுல வருது அப்படின்னா நம்ம சைக்காலஜிக்கல் தியரியில வருது. ஓகேங்களா? நம்ம சைக்காலஜிக்கல் தியரி வந்து ஒரு தியரியும் டீடைலா நம்ம படிச்சிருந்தோம்னா இந்த கீவேர்டை இம்மீடியட்டா நம்ம ஒன்னோட ஒண்ணு அசோசியேட் பண்ணலாம். சோ இம்மீடியட்டா பேசிக்கா நமக்கு தெரிஞ்ச ஒரு காம்பினேஷன் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டிமுலஸ் இருந்தா கண்டிப்பா அங்க ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ இம்மீடியட்டா நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த ஆப்ஷன் சில இருக்க இந்த ரெஸ்பான்ஸை இம்மீடியட்டா நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். சோ ஆப்ஷன் சி வந்து இந்த 4ஓட கனெக்ட் ஆகுது. அப்போ 4ஓட கனெக்ட் ஆகுதுன்னா நமக்கு ஆப்ஷன் 2 and 3 இருக்கு. ஓகேங்களா? இதுல இருந்து நம்ம கன்க்ளூட் பண்ணி கொண்டு வரலாம். ரெண்டாவது, சோ இந்த ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது யாரோட தியரியில வரும் அப்படின்னா நம்மளோட பாவ்லோட தியரியில வரும். ஓகே, ஒரு ஸ்டிமுலஸ் நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பா அதுக்கான ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. ரெண்டாவது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்த உடனே நமக்கு இமீடியட்டா ஞாபகம் வருது யாரு அப்படின்னா தாண்டைக். சோ ஒரு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தோம்னா நமக்கு கண்டிப்பா அதுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கும். சோ ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு பாசிட்டிவான ரிவார்டும், ஒரு நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு பனிஷ்மெண்ட்டும் கிடைக்கும் நமக்கு தெரியும். சோ இங்க கொடுத்திருக்க வேர்ட் என்னன்னா வெறுமனே ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம இமீடியட்டா இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டை எதோட கனெக்ட் பண்ணலாம்னா நம்ம ரிவார்டோட கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டும் ஆப்ஷன் சி அண்ட் டி நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. சி வந்து 4, டி வந்து 1 அப்படின்னு. சோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ 1 by 1 நம்ம டீடைல்டா பார்க்கலாம். So first, so Pavlov classical conditioning. The process of learning is described as a stimulus response connection or association. So Pavlovoட classical conditioningல நமக்கு இந்த learning process இருக்கு. ஒரு stimulus இருந்தா கண்டிப்பா அதுக்கு ஆனா ஏத்த ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைக்கும். சோ இந்த கனெக்ஷனை ரெப்ரசென்ட் பண்றது பாவ்லோவோட தியரியில. ரெண்டாவது, Skinner's operant condition explains how with the help of reinforcement. சோ நான் தாண்டைக் சொல்லியிருந்தேன் முன்னாடி. ஓகேங்களா? சோ ஸ்கின்னரோட இந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒன் கேன் ஸ்ட்ரென்தன் பிஹேவியர் அண்ட் வித் பனிஷ்மெண்ட் ரெடியூஸ் ஆர் கர்ப் தி பிஹேவியர். சோ ஒரு ரிவார்டு கொடுக்கும்போது அந்த பிஹேவியர் என்ஹான்ஸ்மெண்ட்டும் இருக்கும், ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அந்த பிஹேவியர் கம்மியாகவும் டிக்ரீஸ் ஆகவும் செய்யும். ஓகேங்களா? ரெண்டாவது, the observational learning process was propounded by Albert Bandura in his social learning theory, which focused on learning by imitation or observing people's behavior. For observational learning to take place effectively, 4 important skills will be essential: motivation, attention, memory, and motor skills. So, social learning theory oda நமக்கு இந்த 4 கீவேர்டும் அசோசியேட் ஆகுது. ஓகேங்களா? Then, cues to action seems to arise from social influence, experiences, or underlying shifts in the possibilities of change. So, experiences and social influence due to the health behavior in question seem to initiate changes in confidence, attitude, and thereby motivation to change.
ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டும் வந்து எது ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா கொஸ்டினுக்கு மூவ் ஆன் பண்ணலாம். நெக்ஸ்ட், additionally, drive theory or drive reduction theory is a theory of motivation which suggests that all human behavior and the behavior of all organisms is a product of biological need and the state of tension or drive created by an unmet need. So ஒரு drive இருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு motivation இருக்கும் அப்படிங்கறத இங்க அசோசியேட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன். இப்போ நம்ம அகைன் மேட்சுக்கு போகலாம். ஸோ நமக்கு டிரைவ் அப்படின்னாலே ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் அப்படின்றது பார்த்தாச்சு. ஒரு கியூ அப்படின்னாலே இனிஷியேட்டிங் அண்ட் ஆக்ஷன். ஸோ ஒரு ஆரம்ப நிலை, ஒரு செயலை தூண்டி விடுற மாதிரியான ஒரு விஷயத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கியூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு ஆப்வியஸா தெரிஞ்சது என்னன்னா ஆப்ஷன் 2 தான் நமக்கு இந்த மேட்ச்ல சரியான ஆன்சர். ஸோ ஏக்கு 2 மோட்டிவேஷன், பி கியூக்கு ஆக்ஷன், ரெஸ்பான்ஸ்க்கு ஸ்டிமுலஸ், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு ரிவார்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் a statement question. So statement 1ல என்ன இருக்குன்னா assessment drives learning. Statement 2 என்ன இருக்குன்னா no feedback is required to be given in formative assessment. So இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டா இருக்கா, இல்ல ஒண்ணு மட்டும் கரெக்ட் இன்னொன்னு இன்கரெக்டா அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? எக்ஸ்பிளனேஷன் போலாம். ஸ்டேட்மெண்ட் 1 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா educational assessment or educational evaluation is the systematic process of documenting and using empirical data on the knowledge, skill, attitudes, aptitudes, and beliefs to refine programs and improve student learning. Statement 2 என்ன கொடுத்திருக்காங்கன்னா formative assessment can involve providing feedback following an assessment, but more importantly, this feedback is delivered during instruction, allowing instructor to identify student misunderstandings and help them correct their errors. ஓகேங்களா? சோ இதுதான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கான ஒரு ஐடியா. அதாவது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றது நம்ம ஒரு கோர்ஸ் ஒர்க்ல இருக்கோம் அப்படின்னா ஒரு 6 month கோர்ஸ் ஒர்க்ல இருக்கும். இந்த அகாடமிக் பீரியட் 6 month நமக்கு அப்படின்னா அந்த செமஸ்டர்ல ஒரு ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த், 4th, 5th இந்த ஒரு டைமும் நமக்கு ஒரு எக்ஸாம் வச்சு அந்த மந்த் நமக்கு சரியா படிச்சிருக்குமா, அடுத்தடுத்து ஃபீட்பேக் ரிசீவ் பண்ணி நம்ம சரியா எக்ஸாம் எழுதியிருக்கோம் இல்ல எழுதல, அதை வச்சு இம்மீடியட்டா நம்மளோட எரர்ஸை கரெக்ட் பண்ணி நம்மளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளாரிஃபை பண்ணி நம்ம எதுல லேக் ஆகிறோம், எதுல வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட ஃபைனல் எக்ஸாமுக்கு நம்ம அதை ப்ரிப்பேர் ஆகும். ஸோ டியூரிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு கீவேர்ட். ஓகேங்களா? சோ இது அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நமக்கு கொடுத்திருக்க கொஸ்டின்ல ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டா இருக்கு, ஸ்டேட்மெண்ட் 2 இன்கரெக்டா இருக்கு. ஏன் அப்படின்னா நமக்கு நோ ஃபீட்பேக் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ நோ கிடையவே கிடையாது. ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும். சோ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3 ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அக்கார்டிங் டு டிவே எஜுகேஷன் இஸ் அ, சோ டிவியோட தியரி படி எஜுகேஷன் என்னவா இருக்கு, எந்த மாதிரியான ஒரு தேவையா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. நமக்கு ஆப்ஷன் 1 சோஷியல் நீட், ஆப்ஷன் 2 பர்சனல் நீட், ஆப்ஷன் 3 ஸ்டேட்டஸ் நீட், ஆப்ஷன் 4 ஃபினான்ஷியல் நீட். ஓகேங்களா? சோ அவர் என்ன சொல்றாருன்னா டிவி thought that effective education can primarily through social interactions and that the school setting should be considered a social institution. He considered education to be a process of living and not a preparation for future living. So education அப்படிங்கிறது என்னன்னா நம்ம எப்படி இந்த பூமியில வாழ்றோம், எப்படி இருக்க போறோம், எப்படி நம்ம வாழ்க்கையை அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போக போறோம் அப்படிங்கிறது. சோ ஒரு பொதுப்படையான ஒரு தேவைதான் நம்மளோட எஜுகேஷன் அப்படின்றது டிவி இன்சிஸ்ட் பண்றாரு. அப்படி இந்த அடிப்படையில பார்த்தோம்னா ஆப்வியஸா டிவி என்னன்னு சொல்றாருன்னா education is a social need. So option 1 is the correct answer. Next question. So நமக்கு list 1 list 2ல நமக்கு கான்செப்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, மெயின் ப்ரொபோனன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ரொபோனன்ட்ஸை நம்ம கோரிலேட் பண்ணணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நமக்கு கான்செப்ட்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா இன்டெகிரல் எஜுகேஷன், ஆப்ஷன் பி ஃபோக்கஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் Indian philosophy, option C learning to take place in nature and form from nature, option D experiential learning.
ஓகேங்களா? சோ இதோட மெயின் ப்ரொபனன்ஸ் யார் யார் கொடுத்திருக்காங்கன்னா ஜான் டிவி, சர் அரபிந்தோ, டாக்டர் ராதாகிருஷ்ணன், ரபீந்திரநாத் டாகூர் இவங்கெல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ ஒன் பை ஒன் டீடைல்டா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜான் டிவில இருந்து ஆரம்பிக்கலாம். சோ ஜான் டிவி என்ன சொல்றாருன்னா எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் தியரி. So everything occurs within a social environment. Knowledge is socially constructed and based on experience. This knowledge should be organized in real life experiences that provide a context of their information. The teacher's role is to organize this content and to facilitate the actual experience. So நம்ம எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில என்ன செய்யறோமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம கத்துக்கிறது தான் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் டிவே சொல்றாரு. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல டீச்சரோட ரோல் எப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி பொதுவா நம்மளோட சுற்று வட்டாரத்தை வச்சு எப்படி நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கணும், எப்படி ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட்டையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் டீச்சர் வந்து உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இன்டெக்ரல் எஜுகேஷன் இஸ் தி கான்செப்ட் ப்ரொபோன்ட் பை சர் அரபிந்தோ. An integral approach to education support the continuing growth of learners and teachers along the entire spiral of development over the full span of life. In other words, from cattle to cosmos. So education அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளோட என்டையர் லைஃப் அதுவே வந்து நம்மளோட எஜுகேஷன் தான். சோ நம்ம ஒரு நாள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு நாள் நம்ம அடையிற வளர்ச்சி, ஒரு நாள் ஒரு விஷயம் கத்துக்கிறோம், அதுதான் வந்து ஒரு உண்மையான எஜுகேஷன் அப்படின்னு இன்டெக்ரல் எஜுகேஷன் அப்படின்னு சர் அரபிந்தோ கொடுக்குறாரு. Next, Dr. Radhakrishnan emphasized that education for youths and adults must be based on the twin principle of truth and love. Education is the second birth and initiation into the life of a spirit, a training of the human soul, the pursuit of truth and the practice of virtue. So education எதோட கனெக்ட் பண்றாருன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம லைஃப்ல உண்மை எதெல்லாம் வந்து உண்மையான வேல்யூ கொடுக்குது, எதுக்காக நம்ம இங்க பூமியில இருக்கோம், சோ நம்மளோட சோலோட ரியல் பர்பஸ் என்ன, அதை எப்படி ட்ரெயின் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் அசோசியேட் பண்ணி ஒரு லவ் அண்ட் ட்ரூத்தோட பிரின்சிபலா கனெக்ட் பண்றதுதான் நம்மளோட எஜுகேஷன் அப்படின்னு டாக்டர் ராதாகிருஷ்ணன் எம்பசைஸ் பண்றாரு. ஃபைனலி, Tagore's educational philosophy, naturalism, humanism, internationalism, and idealism. Shantiniketan and Vishwa Bharati are both based on these very principles. So he insisted that education should be imparted in natural surrounding. He believed in giving children freedom of expression. So அவங்க எப்படி வளரணும்னு நினைக்கிறாங்க, எது கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களோட ஆர்வம் இதுல இருக்கு, இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி இருக்கு, அது அடிப்படையா வச்சுதான் ஒருத்தரோட எஜுகேஷன் டிசைட் பண்ணணும், அது இயல்பா நடக்கணும் அப்படின்றத சொல்றவர் தான் ரபீந்திரநாத் டாகூர். எஜுகேஷன் வந்து ஒரு இண்டிவிஜுவல் சாய்ஸா இருக்கணும், சாய்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டா இருக்கணும், அவங்களே வந்து மோட்டிவேட் பண்ணி கண்டுபிடிக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். சோ இது இன்னேட்டா நடக்கணுமே தவிர இதுதான் நீ படிக்கணும், இதுதான் நீ உருவாகணும் அப்படின்னு ஒரு திணிக்க கூடாது அப்படிங்கறத தகூர் சொல்றாரு. ஓகேங்களா? சோ கமிங் டு தி கான்செப்ட். சோ இந்த அடிப்படையா வைக்கும்போது நம்மளோட ஆப்ஷன்ஸ் இன்டெக்ரல் எஜுகேஷன் அப்படிங்கிறது இம்மீடியட்டா யாரோட கனெக்ட் ஆகுது, சர் அரபிந்தோவோட கனெக்ட் ஆகுது. ஸோ ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்தியன் பிலாசபி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன். லேர்னிங் டேக்ஸ் பிளேஸ் இன் நேச்சர் அண்ட் ஃப்ரம் நேச்சர். இயல்பா இயற்கையோட இயற்கை சார்ந்து நம்மளோட கற்றல் இருக்கணும் அப்படின்னு சொல்றது யாரு அப்படின்னா நம்ம ரபீந்திரநாத் டாகூர். எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். சோ நம்ம சுயமா நம்மளோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்துதான் எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்றது யாருன்னா ஜான் டிவே. சோ நம்மளோட ஆப்ஷன் 4 தான் நமக்கு சரியான பதில். நெக்ஸ்ட் கொஸ்டின். In online mode of teaching, a teacher added the reading material, that is Word document, PowerPoint presentation, e-content, etc. on e-platform. Which option the student would choose? So option 1, mind mapping tool. Option 2, inventory control system. Option 3, learning management system. Option 4, assessment tools. இப்ப நமக்கு இங்க 4 டூல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ e-platformல மேனேஜ் பண்றதுக்கு அப்படின்னு நமக்கு சொல்லியாச்சு. சோ மேனேஜ்னா நம்மளோட ரீடிங் மெட்டீரியல்ஸ வச்சுக்கிறதுக்கு. அப்ப இதுக்கு அசோசியேட் ஆகிற அப்ராப்ரியேட் ஆன்சர் என்ன அப்படின்னா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், LMS சொல்றோம். இட்ஸ் a software application for the administration, documentation, tracking, reporting, automation and delivery of the educational courses, training programs, materials or learning and developmental program.
The learning management system concepts emerged directly from e-learning. So the question oda sariyana answer enna appadina option 3 learning management system. Thank you all.